சரிகமபாவில் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரக்கூடியது யார் அப்படின்னா அபிஷேகா தான். விஜய் ஆண்டனி அவர்களே மிகப்பெரிய அளவில் அவங்கள வாழ்த்தியிருந்தாங்க. இந்த சூழலில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்றது எல்லோருக்கும் தெரியும். பொதுவாகவே திறமை இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கீழேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. இந்த சூழலில் இப்போ விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்றது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதான் நம்ம இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அர்ச்சனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆங்கர் தான். நீண்ட நாட்களாக அவங்க இருந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க அர்ச்சனா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்க அபிஷேகா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது மற்ற எல்லாருமே கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமாக போட்டு வரும்போது நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி ருத்ராட்சம் மட்டும் போட்டிருக்கீங்கன்னு கேட்டப்போ, எனக்கு இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும், அதற்காக அவங்களுக்கு தேவையான செட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக அவங்க மேக்கப் பண்ணிக்கிற மாதிரியான ஆர்னமெண்ட்ஸையும் அதே போல் அக்சசரிஸையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்திருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவங்க விஜய் அர்ச்சனா அபிஷேகாவிற்காக செஞ்சுருக்காங்கன்றது வைரலாகி வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா அவர்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடித்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதில் கருப்பு திரைப்படம் வந்து ரசிகர்களே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அதற்காக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி கூட தான் அவர் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் அது ரொம்பவே கமர்ஷியலான திரைப்படம், ஓவராக பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். நிச்சயமாக இது கமர்ஷியலான ஒரு படமாக இருக்கும். உங்களுக்கு சம்மர் விருந்தாக வரும், அப்போ நாங்கள் அப்டேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ படக்குழுவினர் சொல்லியிருக்காங்களாம். அடுத்ததாக சூர்யா அவர்கள் வந்து சிம்பு நடிக்கக்கூடிய படத்தில் கூட நடிக்க போகிறாரு, அவர் நடிக்கிற இந்த இடத்துல இவர் நடிக்க போகிறாருன்னு கூட சொல்லியிருந்தாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆக மொத்தத்தில் இப்போ சூர்யா அவர்களை ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அடுத்த படம் அவருடையது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.